நம்ம இன்னைக்கு குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பச்சை மாங்காய் வச்சு குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சம்மருக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மரில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி இதே குல்ஃபியை செஞ்சுருப்பீங்க. அவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் அளவு பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். கட் பண்ண மாங்காய்களை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா 1 கப் அளவு சர்க்கரை கூட சேர்க்கலாம். சர்க்கரையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தரப்பட்டிருக்கு. இது கூட 4-5 புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மாங்காய் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மாங்காய் எசன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இதை பண்ணலாம். அதே மாதிரி ஃபுட் கலரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதை வடிகட்ட போகிறோம். அதுக்கு ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளீனான கிளாத் சேர்த்துக்கோங்க. துணியில் வடிகட்டும் போது தான் நல்லா வடிகட்ட முடியும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இது போல் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம துணி வச்சு வடிகட்டி பண்ணும்போது தான் சாப்பிடும்போது நல்லா குச்சி ஐஸ் போல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா இடையிடையில மாங்காய் வரும், அது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து இது போல் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நான் ஹோம்மேட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது ஏற்கனவே அந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டிலையே ஈஸியாக ஃபுட் கலர் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி இது நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த சக்கை நம்ம தூக்கி போட்டுடலாம். அது நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ குல்ஃபி செய்கிறதுக்கு ஜூஸ் தயாராக இருக்குது. இப்போ இந்த ஜூஸை நம்ம ஒரு குல்ஃபி மோல்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் மோல்டுக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி குல்ஃபி மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க நார்மலான சில்வர் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஜூஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு ஃபாயில் வச்சுட்டு கவர் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்ம குச்சி இன்சர்ட் பண்ணி வைக்கும்போது அது அங்கே இங்கே ஆடாமல் சென்டரில் நிற்கும். இந்த மாதிரி ஃபாயில் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஐஸ் குச்சி இன்சர்ட் பண்ணிடுங்க. இதே போல் மீத இருக்க எல்லா குல்ஃபி மோட்லேயும் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இருந்ததுன்னா அதுலேயும் கூட நீங்கள் இது போல் ஐஸ் ஊற்றி வைக்கலாம். இது பார்க்குறதுக்கு குல்ஃபி மாதிரி இருக்காது, பார்க்கும்போது குச்சி ஐஸ் போல் இருக்கும். இதையும் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு குச்சி இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. இதுலேயும் குச்சி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதாவது ஃப்ரீசரில் வைக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரும். இப்போ 8 மணி நேரம் ஆகியிருக்கு. குல்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு, நல்லா செட் ஆகியிருக்கு. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது டம்ளரில் பண்ணுறீங்கன்னா கூட இதே மெத்தடு தான். 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது உள்ளே இந்த மாதிரி இந்த குல்ஃபி மோல்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபாயிலை ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபாயிலை எடுத்துகிட்டு லேசாக அந்த குச்சியை பிடிச்சிட்டு லேசாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வெளியில் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாங்காய் குல்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. சம்மர் டைமில் மாங்காய் சீசன் தான், ஸோ உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கிட்டு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குல்ஃபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.